Hi everyone, welcome back to Navi's Kitchen and Beyond. எப்போவுமே தோசை இட்லிக்கு தேங்காய் வச்சு சட்னி வச்சு அழுத்து போயிருப்போம்ல, அந்த டைமில் நம்ம புதினா வச்சு ஒரு சூப்பரான சட்னி பண்ணலாமா? ஆமாங்க, புதினா வச்சு ஒரு டேஸ்டான சட்னி இன்றைக்கி பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்காக நான் இப்போது ஒரு 3 வெங்காயமும் 2 தக்காளியும் எடுத்திருக்கேன். இப்போ தேவையான பொருட்கள் எல்லாம் மொத்தமாகவே எடுத்து வச்சுருக்கேன். மல்லி இலை ஒரு குத்து, கருவேப்பிலை ஒரு குத்து, அதாவது நம்ம கைக்கு அரை கை எடுத்துக்கோங்க. புதினா இலை ஒரு கை ஃபுல்லாகவே எடுத்துக்கோங்க, அப்போ தான் அதோட மின்ட்டோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். 2 வத்தல் எடுத்திருக்கேன், 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், ஒரு துண்டு புளி, அதாவது ஒரு உருண்டை புளி எடுத்திருக்கேன், ஒரு இஞ்சி, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 3 கார்லிக் எடுத்திருக்கேன். நம்ம இப்போது அந்த வெங்காயத்தை தக்காளியும் நல்லா கட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ ஒரு பேன் எடுத்து அதில் ஆயில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் நான் விட்டுருக்கேன். இப்போ நம்ம ஒவ்வொன்றா போட்டு வதக்க ஆரம்பிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வத்தல் 2ஐயும் போட்டுட்டு இஞ்சி பூண்டும் வச்சுருந்தேன்ல, அந்த பீஸ் எல்லாம் எடுத்து போட்டேன். இப்போ அது கொஞ்சம் வதங்கி வரட்டும். இப்போ அது கூடவே நம்ம பச்சை மிளகாவையும் போட்டுடலாம். இப்போ நீங்கள் பச்சை மிளகா ரொம்ப காரமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு மிளகா போடுங்க. ரொம்ப காரம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க 2 வத்தல் ஒரு பச்சை மிளகா அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தையும் உள்ளே போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். ஆமாங்க, இந்த சட்னி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சின்ன பிள்ளைங்க முதற்கொண்டு விரும்பி சாப்பிடுவாங்க. தோசைக்கும் இட்லிக்கும் சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. நீங்கள் யோசிக்கவே வேணாம், கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அந்த மின்ட்டோட ஃப்ளேவர் வந்து அதில் அந்த 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 சட்னியில் நல்லாவே தெரியும் நமக்கு. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் ஓரளவு அந்த கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ தக்காளியை போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை, மல்லி இலை அதையெல்லாம் போட்டு வதக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதே மாதிரி நம்ம இன்னொரு சட்னி போட்டிருந்தோம், வேர்க்கடலை தக்காளி சட்னி. அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே என்னங்க ஒரே தேங்காய் சட்னியே வச்சுருந்தா எல்லாத்துக்கும் பிடிக்குமா என்ன? மாற்றி மாற்றி வச்சா தானே எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி வச்சு பாருங்கள். இப்போ நான் வந்து மல்லி இலை ஆட் பண்ணிட்டேன். இப்போ இந்த இலையெல்லாம் போடுற இடத்துல ஒரு குட்டி டிப்ஸ். ஏன்னா நம்ம இப்போ போடுறோம்ல இந்த மல்லி இலை, கருவேப்பிலை, அப்புறம் அந்த மின்ட்டு, முக்கியமாக அந்த மின்ட் லீஃப் வந்து ரொம்ப வதங்கிடக்கூடாது, அதாவது கருப்பாகிடக்கூடாது. அது க்ரீன் கலர்லேயே தான் இருக்கணும். அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் வந்து அந்த சட்னியில் நல்லாவே தெரியும். இப்போ பாருங்கள், அந்த புதினா இலையும் நான் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் வதக்குனா போதும், ரொம்ப வதக்கிறாதீங்க, ஏன்னா கருத்துடக்கூடாது. கருத்துட்டுனா அந்த சட்னியோட டேஸ்ட் வந்து அப்படியே டோட்டலாக வேறு மாதிரி ஆயிரும். நமக்கு அந்த மின்ட்டோட ஃப்ளேவர் வேணும். அதனால தான் நம்ம வந்து அது பச்சை கலரில் இருக்கும்போதே வந்து நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ண சொல்லிடுறேன். ஏன்னா இது மின்ட் சட்னி, அதனால் அந்த டேஸ்ட் அதில் தெரியணும்ல, அதை கருத்துறாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. அதேமாதிரி பண்ணும்போது ஃப்ளேம் வந்து அடுப்போட ஃப்ளேம் வந்து ஸ்லோவில் வச்சு பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த சட்னி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்ஸ். போன வீடியோ வந்து நம்ம என்ன போட்டிருந்தோம், வாழைக்காய் வறுவல் போட்டிருந்தேன் அந்த வீடியோ. அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். யாரெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னு எனக்கு தெரில. ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரெசிபி நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இது கூடவே சும்மா கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து நான் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டால் அப்படியே வதக்கி விட்ருங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து உரப்பு இருக்காது. இப்போ நார்மல் வத்தத்தூள் போட்டிங்கன்னா உரப்பு கூடிரும். அப்போ நீங்கள் வந்து இன்னுமே நம்ம முன்னாடி போடுற பச்சை மிளகா அப்புறம் வத்தல் அதோட அளவை குறைக்கிறதுனா குறைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு. அந்த மின்ட் எல்லாமே க்ரீன் கலரில் தான் இருக்குது. கொத்தமல்லி, கருவேப்பிலை, மின்ட்டு எல்லாமே அந்த க்ரீன் தெரியுது. ஸோ இதுக்கப்புறம் இதை நம்ம நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வச்சதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஆறி வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ போட்டு நம்ம வந்து பட்டை அரைச்சிக்கலாம். அதாவது ரொம்ப பட்டை அரைக்கணும்னு தேவையில்லை. அந்த மின்ட் லீஃபு, அந்த மல்லி இலை எல்லாமே அந்த க்ரீன் கலரில் அரைச்சதும் அந்த மேலே தெரியணும் கொஞ்சம் கொரகொரப்பாக. அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம அந்த அரைச்ச விழுதுலேயே அந்த க்ரீன் கலர் தெரியுது பார்த்திங்களா? அது தெரிஞ்சால் தானே அதை பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். அப்போ தான் அது புதினா சட்னின்னு நமக்குமே ஒரு ஃபீல் வரும். இல்லைனா ஒரு ரெட் கலரில் தக்காளி சட்னி மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து இதை நீங்கள் கட்டி சட்னியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம்.
தாளித்து ஊற்றனா ஊற்றலாம், அப்படி இல்லைன்னா ஊற்றாமலும் இருக்கலாம். ஆனால் இது ரொம்ப கட்டியாக யூஸ் பண்ணுறதை விட இது கூட இன்னுமே தண்ணி சேர்த்து தண்ணியாக நீங்கள் இட்லி அல்லது தோசைக்கு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். மீடியமான ஒரு ஸ்டேஜில் வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கட்டியாக வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஓரளவு கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சுருந்தேன். நான் வச்சதை விடவும் இன்னுமே அதை நீங்கள் தனியாகவே வைக்கலாம். வச்சா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஆமாங்க, சூப்பரான இந்த சட்னியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான நிறைய ரெசிபீஸ் நான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வரேன். ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் வேணாங்க, ரொம்ப ஈஸியான ரெசிபீஸே நம்ம வீட்டில் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ரெசிபீஸை நம்ம இனிமேல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படியே கமெண்ட்டு தட்டி விடுங்க எப்படி இருக்குது இந்த டிஷ் அப்படின்னு. இன்னொரு வீடியோவில் நம்ம எல்லோரும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஆல்.